ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைலில் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும், அது வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது வதங்கட்டும். ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தில் இதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போவே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் 1 நிமிஷம் வதங்கட்டும். மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சிருக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கல, இதுலேயே மசாலா நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா திக்காகணுங்க, அது வரைக்கும் கொதிக்கட்டும். மசாலாலாம் நல்லா கொதிச்சிச்சுங்க. நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப கொதிக்க விடலாங்க. ½ டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. மசாலா ரெடி ஆகிடும். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் குடமிளகாவும் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பொடியை கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் குடமிளகாவும் ரொம்ப வேகணும்னு இல்லை, ஒரு 1/2 பாயில் அளவுக்கு வெந்தால் போதுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் குடமிளகாவும் வதங்கிடுச்சுங்க. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் கலந்து விட்டால் போதுங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க.
நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்தாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். போதுங்க, கிரேவி ரெடி ஆகிடும். கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவிக்கலாம். தாபா ஸ்டைல் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.